நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சமீபத்தில் பொது நிகழ்ச்சி ஒன்றில் சனாதனத்திற்கு எதிராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் பேசியிருந்தார். அதற்கு பிரபல சீரியல் நடிகர் ஒருவர் யூடியூப் சேனலில் கொலை மிரட்டல் விடுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷனின் விதை திட்டம் 15வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு சென்னையில் கடந்த 3ஆம் தேதி பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகரும் சூர்யாவின் தந்தையுமான சிவகுமார், கார்த்தி, ஜோதிகா, கமல்ஹாசன், தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு மற்றும் வெற்றிமாறன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். ஒளிபரப்பப்பட்ட காணொளியில் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் 6378 மாணவர்கள் கல்வி பெற்றிருப்பதாகவும் அவர்களில் 4800 மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் நடிகரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் பேசினார். அப்போது சனாதன தர்மம் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். அதில் இந்த மேடையில் பார்த்த டாக்டர்களை அடுத்த வருடம் பார்க்க முடியாது, இப்போதைய டாக்டர்கள் மாதிரி அடுத்த ஆண்டு விழாவில் டாக்டர்களை காட்ட முடியுமா என்பதில் சின்ன சந்தேகம் உள்ளது. ஏனென்றால் 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடங்க முடியவில்லை. இப்போது புரிகிறதா ஏன் நீட் வேண்டாம் என்கிறோம் என்று. 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். இந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேறு எதையும் கையில் எடுக்காதீர்கள், அதில் வெல்ல முடியாது. ஏனென்றால் பெரும்பான்மை உங்களை தோற்கடித்துவிடும். பெரும்பான்மை மூடர்கள் உங்களை தோற்கடித்து விடுவார்கள், அறிவு தோற்று போய்விடும் என்று பேசியிருந்தார். இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிறோன்னு. இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் மீது பிரபல சீரியல் நடிகர் ரவிச்சந்திரன் என்பவர் கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவிச்சந்திரன் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்தவர். இருப்பினும் இவர் நடிகர் ரஜினியின் காலா படத்தின் ஒரு சீனில் நடித்ததன் மூலம் பிரபலமானார். சரவணன் மீனாட்சி, பாண்டியன் ஸ்டோர்ஸ், மருமகள் போன்ற பிரபல சீரியல்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். கும்பகோணத்தில் மசாலா கம்பெனி நடத்தி வந்த ரவிச்சந்திரன் தொழிலில் ஏற்பட்ட பெரும் நஷ்டத்தை தொடர்ந்து வேலை தேடி சென்னைக்கு வந்தார். அப்போது நண்பர்களிடம் ஏற்பட்ட பழக்கம் மூலம் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பக்கம் சீரியல் ஷூட்டிங், மறுபக்கம் அரசியல், நடிகர்கள் குறித்து யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுப்பது என படுபிசியாக இருந்து வருகிறார். ஆளும் கட்சி குறித்து அதிக விமர்சனங்களை வைத்து வரும் ரவிச்சந்திரன் நடிகர்களான பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், சித்தார்த், சூர்யா, ஜோதிகா, இயக்குனர் அமீர் மற்றும் ஞானவேல் என யாரையும் விட்டு வைத்ததில்லை. இதனால் இவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் அகரம் ஃபவுண்டேஷன் விழாவில் சனாதனம் குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதில் நடிகர் கமல்ஹாசனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவர் கிராக் ஃபெல்லோ ஆகிவிட்டார். கமல் பேசுவது யாருக்கும் புரியாது, ஏன் அவர் பேசுவது அவருக்கே புரியாது. மாநிலங்களவை எம்பிக்கள் எல்லாம் பாவம் என கிண்டல் அடித்துள்ளார். அது மட்டுமின்றி சனாதனம் சக்திகளை வேறு அறுப்போம் என்று சொன்னால் கமல்ஹாசனின் சங்கை அறுப்பேன் நான் என கூறியிருக்கிறார். நடிகர் ரவிச்சந்திரனின் பேச்சு தற்போது வைரலாகி வரும் சூழலில் அவர் மீது மக்கள் நீதி மய்யத்தின் மாநில துணைத் தலைவர் மௌரியா மற்றும் இளைஞரணி மாநில செயலாளர் கவிஞர் ஸ்நேகன் உள்ளிட்டோர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மக்கள் நீதி மய்யம் தலைவரை பற்றி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள ரவிச்சந்திரன் என்பவரும் அவரோடு சேர்ந்து அதை சோசியல் மீடியாவில் பரவவிட்ட என்ற செய்தி சேனல் சார்ந்தவர்களும்
மீதும் இப்பொழுது நாங்கள் கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளோம். உரிய நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கொதித்து போயிருக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆதங்கம் காவல்துறையின் நடவடிக்கையினால் அடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் மீடியாவில் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, அதை மீண்டும் எங்கள் வாயால் கேட்குறீங்க. என்னென்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கல்வியை அனைத்து மக்களுக்கும் போய் தடுக்காமல் சில சக்திகள் இங்கே தடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த சங்கிலியை, அந்த தடுக்கும் சங்கிலியை உடைப்பதற்கு கல்வி மட்டும்தான் உலகின் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். கல்வியை கற்றுக்கோங்க, அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும், அதனால் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு சொன்னார். அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தால் இது ஒரு பெரிய விவாதமாக வந்திருக்க போதில்லை. ஆனால் அதை குறித்து பதிவு பண்ணுறது தவறில்லை. ஆனால் ஒரு கொலை மிரட்டல் விடுவதும் உயிருக்கு அச்சுறுத்தல் போனதும் ஒரு அகம்பாவத்தோட உச்சத்துக்கு போய் எங்களை என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஆதங்கத்தோடு பேசியிருப்பது தான் இன்றைக்கு மக்கள் நீதி மைய தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது முறைப்படி சட்டப்படி அணுகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு கமிஷனரை சந்திச்சிருக்கோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.